ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நமக்கு ஒரு சின்ன வசனத்தை தியானிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறார். மோசையுடைய காலம் தாண்டி போகிற நேரத்தில் யோசுவையுடைய ஊழியங்கள் முடிந்த சமயத்தில் முடித்து மோசை இந்த உலகம் விட்டு போகிற நேரத்தில் யோசுவா என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷனை தெரிந்து கொண்டார். ஆனால் மோசையிடத்து அல்லேலூயா, மோசையோடு கூட தேவன் எப்படி இருந்தார்களோ அதே போல அல்லேலூயா யோசுவையோடும் தேவன் சொல்லுகிறார், உன் ஜீவனுள்ள காலத்தில் நீ உயிரோடு இருக்கும் காலத்தில் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஜீவனுள்ள காலத்தில் ஒரு மனுஷனும் எந்த பிசாசுக்களும் உன்னோடு எதிர்த்து நிற்பதில்லை. காரணம் என்னவென்றால், உனக்கு முன்னே கடந்து சென்ற பிதாக்களோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ விசுவசிச்சு தேவனை அன்றிக் கொண்டு நடக்கிற தேவனுடைய பிள்ளையானால் அநேகர் உனக்கு விரோதமாய் எழும்பும். ஆனால் உனக்கு நேரே நிற்க எந்த நபர்களையும் கர்த்தர் விடாது. காரணம் என்னென்று கேட்டால், நீ அவருடைய பிள்ளை. சோத்ரம், நீ கர்த்தருடைய பிள்ளை. அதனாலே இத்தினங்களில் கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு உனக்கு இதாள்களில் கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, மோசா அல்லது இஸ்ரவேலை நடத்திய காலங்கள் யோசுவாய்க்கு தெரியும். ஆனால் யோசுவா எப்படி இஸ்ரவேலை நடத்தும் வந்த யோசனையிலும் பிரயாசத்திலும் இருந்த நேரத்தில் தேவன் தெளிவாய் வந்து யோசுவோடு சொன்னார், யோசுவே, நீ ஜீவனோடு இருக்கும் காலம் எந்த மனுஷனும் உனக்கு நேர நிற்காமல் நான் உனக்கு பாதுகாப்பு தரும். அல்லேலூயா. எந்த மனுஷனும் உனக்கு விரோதமாய் ஒரு சதித்திட்டம் உருவாக்கி கொண்டு வராமல் நான் உனக்கு பாதுகாப்பு தரும். நான் உன்னோடு கூட இருப்பார். நான் மோசையோடு கூட எப்படி இருந்தோ அதே போல நான் உன்னோடு கூட இருப்பார். அந்த மோசையை அல்லது யோசுவையை கனம் பண்ணிய ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு முழுகள் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாட்களில் எந்த நபர்கள் உனக்கு விரோதமாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாய் எழும்பியாலும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உன்னை கனம் பண்ணி கர்த்தர் உன் எதிர்காலத்தை கட்டி உன்னை மேன்மையாக்கி மாற்றும். அதே யோசுவையை கொண்டு காலத்தில் அது வாக்குத்தத்த கனான் சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் அல்லேலூயா அது வழிகளை ஆயத்தப்படுத்தி மோசைக்கு பார்க்க முடியாத, மோசைக்கு அனுபவிக்க முடியாத வாக்குத்தத்த கனாலே சுதந்திரிக்கிறதுக்கு யோசுவை அழைப்புக்கு முடிந்தது. காரணம் என்ன? அவன் தேவனுடைய சித்தத்தின்படி மோசையுடைய காலத்துக்கு புறம் தேவனுடைய வார்த்தையை நம்பி அர்ப்பணித்து கொடுத்ததினாலே கர்த்தர் அவனுடைய எதிர்காலத்தை கட்டி இழந்துட்டதை திருப்பி கொடுத்து யுத்தங்கள் ஜெயிச்சு அநேக ஏரியாவில் ஜெயம் பெற்றுக் கொண்ட ஒரு யோசுவையை நாம் வேதத்தில் படிக்கிறார். அதனால் இந்நாட்களில் நாமும் பயப்பட வேண்டாம். கர்த்தரை நம்பி இறங்கி இருக்கிறியா? கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்ந்திருக்கிறியா? கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் ஜீவ காலத்தில் எந்த மனுஷனும் உனக்கு நேரம் நிற்காதே. நம் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருந்து அநேகர் காண்க நான் உன்னுடைய எதிர்காலத்தை மேன்மையாக்கி மாற்றும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வசனங்களால் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்தும் செபிக்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எந்த பயத்தோடும் வேதனையோடும் மானுஷிக பயத்தோடும் மனுஷன் என்னை போல அப்படி ஆக்கிடுமோ, மனுஷன் என்னை துட்டிடுமோ, எனக்கு அப்படி செய்யுமோ இப்படி செய்யுமோ എന്നുള്ള பயத்தோடு இருக்கிற சகோதர சகோதரி, தாயாரே தகப்பனே, கர்த்தர் சொல்லுகிறார், எந்த மனுஷனும் உனக்கு நேராக நிற்காது. நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு இரக்கம் செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் செபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். ஊழியங்களை விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்யும். God bless you. செபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். God bless you. Hallelujah. Praise God.